த காட் ஆஃப் இன்ஸ்டன்ட். அவர் எதை செஞ்சாலும் அவர் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குது, உடனுக்குடன் நடப்பிக்கிற ஒரு வல்லமை. நம்ம லைஃப்பில் இருக்கிற டிலேஸை நம்ம இயேசு நாமத்தினால இன்னைக்கு கேன்சல் பண்ணியிருக்கோம். இன்னும் டிலே இருக்கணும், இல்லைனா இன்ஸ்டன்ட் இருக்கணும். இன்ஸ்டன்ட்டை நாங்கள் டெக்ளேர் பண்ணுறோம். இதில் 2 வேலை இந்த உடனுக்குடன் இனி சீக்கிரமாக நடக்க போகுது. ஒன்று ஹீலிங்ஸில், இன்னொன்று மிராக்கிள்ஸில். தான் கிறிஸ்தவங்களுக்கு ஒரு மைண்ட் இருக்குது, என்ன தெரியுங்களா? அவர் வார்த்தை தரையில் அது எப்படி இருந்தாலும் நிறைவேறிடும். இது என்ன மைண்டுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிலேவை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுது. நம்ம என்னன்னா ஒரு காடோட கேரக்டரை வச்சு நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். அது ஒரு 2-3 வாட்டி நடக்கலன்னொடனே நம்மளே செட்டில் டவுன் பண்ணிக்க ஆரம்பிப்போம். ஆனால் விடாமல் மோதணும், உள்ற வரைக்கும் மோதணும். த காட் ஆஃப் இன்ஸ்டன்ட் அந்த வல்லமையை நம்ம எடுத்து அப்ளை பண்ணும்போது, ஒருவேளை தொடர்ந்து நம்ம சில ஃபெயிலியர்ஸ் அனுபவிச்சாலும் நம்ம இன்ஸ்டன்ட்ன்ற காட்ஸ் கேரக்டரை விடவே கூடாது. அதை பிடிக்கணும், மறுபடியும் பிடிக்கணும். த காட் ஆஃப் இன்ஸ்டன்ட்.